குடும்ப சொத்துங்க பிரிச்சு குடுக்கறதுக்கு பெரிய நெறைய குழப்பங்கள் வருது. இவங்க ஒண்ணு வேணான்றாங்க, இவங்க இந்த இடம் வேணான்றாங்க. 4 அண்ணன் தம்பி 4 பேரும் இதே ஒரே இடத்த வேணும்னு சொல்றாங்க. இந்த மாரி நெறைய பிரச்சனைகள் வருது. ஆனாலும் பக்காவா எனக்கு என்ன சேரணுமோ அது வந்து சேர்ந்துருச்சு. வேலை செய்ற இடத்துல இருக்க பிரஷர்ஸ கொண்டு வந்து வீட்ல காமிப்போம். அங்க தான் வந்து என்னோட ஹையர் அஃபிஷியல் வந்து என்ன உருட்டி எடுக்கிறா, வறுத்து எடுக்கிறான்னு, நீ வேற வந்து ஏண்டி வறுத்து எடுக்கிற அப்படின்னு பொண்டாட்டிய திட்டுறது, பிள்ளைங்கள திட்டுறது, இந்த மாரி விஷயம்லாம் வரும். வேலை செய்ற இடத்துல பிரஷர்னா அங்கேயே வந்து உட்டு வந்துருங்க. இங்க வந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்கு பாருங்க. இங்கேயும் நீங்களே பிரஷர வந்து ஏத்திக்கிறீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டான ஆர்கியூமெண்ட் அப்படின்றது வேண்டாம் யார்கிட்டயுமே. பொதுவா விருச்சிகம் மட்டும் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ராசியாதிபதி தான் 6ஆம் பாவத்துக்கும் அதிபதி. அப்ப உங்களோட எதிரி உங்கள வந்து போட்டு தாக்குறதுக்கு, உங்கள வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கிறதுக்கு என்ன மாரி பிளான் பண்ணுவான்? அவனோட ஒவ்வொரு மூவ்ஸும் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். என்ன இவன் வந்து டிஸ்ட்ராய் பண்ணணும்னு நினைக்கிறான். இவன் இந்த மாரி பிளான் பண்றான். அவன் அந்த பிளான்ல சக்சஸ் ஆவறதுக்கு முன்னாடி நான் அந்த பிளான போய் உடைச்சிடுவேன். இதுதான் விருச்சிகத்துக்கு இன்பில்ட்டாவே இருக்கும். பெரிய லெவல்ல கடன் வாங்காதீங்க. அவசரமா நீங்க சொத்து வாங்கணும் அப்படி இப்படின்னு பிளான் பண்றீங்க அப்படின்னா தவறான முடிவை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா பஞ்ச கிரக யோகம் அப்படிம்பாங்க. அதாவது 5 கிரகங்கள் கும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா இணைகிறாங்க. இந்த 5 கிரக சேர்க்கை நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்கள் கொடுக்க போகுது. அதுக்கு முன்னாடி இதே மாதிரி சேர்க்கை வரணும் அப்படின்னா ஏறக்குறைய 29 வருஷம் நம்ம காத்து இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னா சனி திருப்பி கும்பத்துக்கு வர்றதுக்கு ஏறக்குறைய 29 வருஷம் ஆகும். சரி, இந்த பஞ்ச கிரக யோகம் கும்பத்துல என்னென்ன கிரகங்கள் அப்படின்னா முதல்ல சுக்கிர பகவான் என்னைக்கு வராரு? பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாசம் 2ஆம் தேதி வரைக்கும் இருக்காரு. புதன் பகவான் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். சூரிய பகவான் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். செவ்வாய் பகவான் வந்து பாருங்க பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 2ஆம் தேதி வரைக்குமே இருக்கார். சனி 6/3/2026 வரைக்கும் இருக்கார். ஆக ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு நாள் கும்பத்துக்கு வராங்க, ஒவ்வொரு நாள் கும்பத்தை விட்டு வெளியே போறாங்க. அப்ராக்சிமேட்லி இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னா இருக்கிறது ஏறக்குறைய 25 days to 31 days நம்ம கணக்கு வச்சுக்கலாம். அந்த 30 நாட்கள் 31 நாட்கள் இவங்களோட சஞ்சாரம் கும்பத்துல என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிறேன். அது நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. இது வந்து பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் ஒரு கிரகங்களும் என்ன மாதிரி பலன்களை கொடுப்பாங்க அப்படின்னு தெரியும். இப்போ இது சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும். என்னம்மா கும்பத்துல இருந்து மீனத்துக்கு சனி பகவான் பயிற்சியாகி போயிட்டாரே அப்படின்னு. ஆமா, அதாவது திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் 25/9/2025 வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போயிட்டார். ஆனால் வாக்கிய பிரகாரம் 6/3/2026 தான் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போகிறார். இந்த வருஷம் வந்து பாருங்க நிறைய இந்த வருஷம் பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நிறைய குழப்பம் இருக்கவே தான் செய்யுது. ஜாதகம் எழுத கொடுக்கும்போது கூட நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அம்மா எங்களுக்கு வாக்கிய பிரகாரம் எழுதி கொடுங்க. வாக்கிய பிரகாரம் எழுதி கொடுக்குறவங்களுக்கு சனி கும்பத்திலே இருக்க மாதிரி தான் எழுதி கொடுக்குறோம். திருக்கணித பிரகாரம் எழுதி கொடுக்குறவங்களுக்கு சனி மீனத்தில் இருக்க மாதிரி எழுதி கொடுக்குறோம். ஆக இந்த ஒரு குழப்பம் இருக்கு. ஆனா நம்ம வந்து பாருங்க இப்ப நாங்களே திருக்கணித பிரகாரம் பலன்கள் சொல்லுவோம், வாக்கிய பிரகாரம் பலன்கள் சொல்லுவோம். ஏன்னா இன்றளவும் வாக்கியத்தை ஃபாலோ பண்ற பர்சனாலிட்டிஸும் மக்களும் இருக்காங்க, திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ற மக்களும் இருக்காங்க. பொதுவாக வந்து பாருங்க திருநள்ளாறுல வாக்கியத்தை தான் ஃபாலோ பண்றாங்க. அதனால அந்த பழமை மாறாம ஜாதகம் கேட்குறவங்களும் இருக்காங்க. அப்ப இந்த சனியோட சேர்த்து வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் நம்ம சனி இருக்க மாதிரி வச்சுக்கலாம். இந்த பிளானட்டரி பொசிஷன்ஸ் என்ன மாதிரி பலன்களை கொடுக்குது அப்படின்றத சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 5 கிரக சேர்க்கை பஞ்ச கிரக யோகம் கும்பம் உங்களுக்கு என்ன பாவம் அப்படின்னா 4ஆம் பாவம். 4ஆம் பாவம் அப்படின்றது சுக தாயார் ஸ்தானம்னு சொல்லுவாங்க. சுகஸ்தானத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னாலே நிறைய நல்லது செஞ்சிடுங்க. அதுக்கும் மேலே இங்க சனி பகவான் இருக்காரு, சூரிய பகவான் இருக்காரு, சுக்கிர பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிரன் இருக்காங்க சுகஸ்தானத்துல. இதை விட வேற என்ன வேணும்? சூப்பரான ஒரு நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கிரகங்களும் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாங்க அப்படின்னு பார்த்ததுல முதல்ல சனி பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா லார்ட் ஆஃப் 3 and 4. அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், சுகஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். சுகஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில் சொத்து விஷயங்களும் கொஞ்சம் தாமதமாக இருக்க மாதிரி தோணும். நிலத்தை வந்து வாங்கணும் அப்படின்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அப்டக்கிள்ஸ் இருக்கும் வாங்குறதுக்கு. அந்த சொத்து நம்ம கைக்கு வந்து சேர்றது, குடும்ப சொத்துங்க பிரித்து கொடுக்கறதுக்கு பெரிய நிறைய குழப்பங்கள் வருது. இவங்க ஒன்று வேணான்றாங்க, இவங்க இந்த இடம் வேணான்றாங்க. 4 அண்ணன் தம்பி 4 பேரும் இதே ஒரே இடத்த வேணும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது. ஆனாலும் பக்காவாக எனக்கு என்ன சேரணுமோ அது வந்து சேர்ந்துருச்சு.
இருக்கிறதுலே எனக்கு தாங்க சூப்பராக வந்து சேர்ந்துச்சு அப்படின்ற ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய ப்ளஸ். அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. முதல்ல அம்மாவுக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சூரிய பகவான் சுகஸ்தானத்தில். சூரிய பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா லார்ட் ஆஃப் 10. அதாவது உங்களுக்கு வந்து பாருங்க, தொழில் ஸ்தானத்துக்கு அதிபன் யாரு அப்படின்னா சூரிய பகவான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவத்தில். அப்போ ஒர்க் ப்ரெஷர்ஸ் அதிகமாகும். வேலை செய்கிற இடத்துல இருக்க ப்ரெஷர்ஸை கொண்டு வந்து வீட்டில் காமிப்போம். அங்கே தான் வந்து என்னோட ஹையர் அஃபிஷியல் வந்து என்னை உருட்டி எடுக்கிறா, வறுத்து எடுக்கிறான்னு, நீ வேற வந்து ஏண்டி வறுத்து எடுக்கிற அப்படின்னு பொண்டாட்டியை திட்டுறது, பிள்ளைங்களை திட்டுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் வரும். வேலை செய்கிற இடத்துல ப்ரெஷர்னா அங்கேயே வந்து விட்டு வந்துருங்க. இங்கே வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்க பாருங்கள். இங்கேயும் நீங்களே ப்ரெஷரை வந்து ஏற்றிக்கிறீங்க அப்படின்னா ப்ரெஷர் குக்கர் மாதிரி ஆகிடுவீங்க. மூளை வந்து நம்மளுக்கு வெடிச்சிடும். நம்ம எந்த இடத்துல என்ன வேலை, எந்த மாதிரி பிரச்சனைகளை அனுபவிக்கிறோமோ அதே இடத்துல அந்த வேலையை விட்டுடணும், அந்த பிரச்சனைகளை விட்டுடணும். வெளியே வந்தால் எப்படி வேலையை விட்டு வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு வந்து வீட்டினோட வேறு அட்மாஸ்பியரும் அந்த மாதிரி மனசும் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி பழகிக்கணும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு மனதளவில் தொய்வு அப்படின்றது சட்டுன்னு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள், நிறைய பேருக்கு அதிகார பதவி அப்படின்றது கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல ஒரு உயர் பதவி கிடைக்கும். உயர்வுக்கான வாய்ப்பு அப்படின்றது உண்டு. ஃபேமிலியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். இல்லை அப்படின்னா ஈகோ கிளாஷ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. பொதுவாக சூரியன் சுகஸ்தானத்தில் வந்து உட்கார்றான் அப்படின்னாலே என்னோட கம்ஃபர்ட் வந்து கண்டிப்பாக அதிகமாகுங்க. அரசாங்கம் துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல வந்து பார்த்திங்கன்னா அப்லிஃப்ட்மெண்ட்டு. கவர்மெண்ட் ஓரியன்ட் ஒரு வேலை செய்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக டெண்டர் எடுக்கிறவங்க, இந்த டெண்டர்னால் சௌச்சாலயம் எடுக்கிறது, சின்ன இந்த வீடு கட்டி கொடுக்கறதுக்கு எடுக்கிறது, இந்த மாதிரி டெண்டர் எடுக்கிறவங்க, ரோடு போடுறவங்க, இவங்களுக்குலாம் நல்ல அப்லிஃப்ட்மெண்ட் இருக்குங்க. ஒர்க் ப்ரெஷர்ஸை குறைக்கணும், நான் தான் பெரிய ஆள் அப்படின்ற எண்ணத்தை குறைச்சிங்க அப்படின்னா நல்லது. மற்றவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேலை நிமித்தமாக நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படின்னு வரத்துக்கு உண்டு. ஏன்னா தொழில் ஸ்தான அதிபன் இல்லையா? ஸோ கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்து உட்காரும்போது தொழில் ரீதியான கம்ஃபர்ட்டை அதிகப்படுத்திடுவான், தொழில் ரீதியான சுகத்தை அதிகப்படுத்திடுவான் சுகஸ்தானத்தில் வந்து உட்காரும்போது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் செவ்வாய் பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா 1 மற்றும் 6க்கு அதிபன். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களோட ராசி அதிபனே செவ்வாய் தான். அதே மாதிரி 6ஆம் பாவத்து அதிபனும் செவ்வாய் தான். அப்போ இந்த 1 மற்றும் 6க்கு அதிபன் என்ன பண்ணுவான் அப்படின்னா சொத்து வாங்கக்கூடிய யோகத்தை கொடுப்பான். அவசரமாக நீங்கள் சொத்து வாங்கணும் அப்படி இப்படின்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா தவறான முடிவை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பெரிய லெவலில் கடன் வாங்காதீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடமெண்ட்டான ஆர்கியூமெண்ட் அப்படின்றது வேண்டாம் யார்கிட்டையுமே. பொதுவாக விருச்சிகம் மட்டும் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி அதிபனே தான் 6ஆம் பாவத்துக்கும் அதிபன். அப்போ உங்களோட எதிரி உங்களை வந்து போட்டு தாக்கிறதுக்கு, உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கிறதுக்கு என்ன மாதிரி பிளான் பண்ணுவான், அவனோட ஒவ்வொரு மூவ்ஸும் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். என்ன இவன் வந்து டிஸ்ட்ராய் பண்ணணும்னு நினைக்கிறான், இவன் இந்த மாதிரி பிளான் பண்ணுறான், அவன் அந்த பிளானில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் அந்த பிளானை போய் உடச்சிடுவேன். இதுதான் விருச்சிகத்துக்கு இன்பில்ட்டாகவே இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா காலபுருஷனுக்கு அதாவது 1ஆம் பாவத்து அதிபனே 6ஆம் பாவத்துக்கு போயிடுறான் அப்படின்னும் போது இந்த மாதிரி விஷயங்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. காலபுருஷத்துக்கு 1, காலபுருஷனுக்கு 8. இது 2க்கும் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தான் அதிபன். விருச்சிகத்துக்கும் மேஷத்துக்கும் செவ்வாய் தான் அதிபன் அப்படின்றதுனால இந்த மாதிரி விஷயங்கள். எதிரிகள் யார் அப்படின்றது இவங்களுக்கு தெரியும், எதிரிகள் என்ன செய்வான் அப்படின்றதும் இவங்களுக்கு தெரியும், எதிரிகள் என்ன செய்ய போகிறான், அவங்ககிட்ட நான் எப்படி எஸ்கேப் ஆகிறது, அவன் செய்யறதுக்கு முன்னாடியே இவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க. அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் புதன் பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா 8 மற்றும் 11க்கு அதிபன். அதாவது அஷ்டமாதிபதியும் அவன் தான், அதே மாதிரி லாபாதிபதியும் அவன் தான். அப்போ இவன் 4ஆம் பாவத்தில் வந்து உட்கார்ந்துட்டுருக்கா அப்படின் போது மறைமுக வருமானம் அப்படின்றது வரும். ஒரு விதமான மனக்குழப்பம் அப்படின்றது வரும். நண்பர்கள் மூலம் லாபம் அப்படின்றது வரும். அது என்னங்க, அது மறைமுக வருமானம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ நம்ம நிறைய ஃபேமிலியில் பார்த்துருப்போம், குடும்ப தொழில் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த குடும்ப தொழிலில் அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க, எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து செய்வாங்க. அதில் 1, 2 பேர் தனியாக ஒரு தொழில் செய்வாங்க. அதே தொழிலில் தனியாக மச்சினம் பேரில், மச்சின்ச்சி பேரில் அந்த மாதிரி செய்வாங்க. இதில் ஏதாவது பிரச்சனையாகுது அப்படின்னா அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபேவராக வரணும் அப்படின்ற மாதிரி செய்வாங்க, சேஃப்டிக்காக செய்வாங்க. அந்த மாதிரி மறைமுக தொழில் செய்கிறவங்களுக்கு அது மூலியமாக நல்ல வருமானம் அப்படின்றது கிடைக்கும். ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் சுக்கிர பகவான் இங்கே இருக்காரு. சுக்கிரனை பற்றி சொல்லணும் அப்படின்னா 7 மற்றும் 12க்கு அதிபன். அதாவது கலத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் 4ஆம் பாவம் சுகஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின் போது நிறைய பேர் வீடு வாங்கலாம், சொத்து பத்து வாங்கலாம், நிலப்புல வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்கலாம். வீடு காரணமாக ஏதோ ஒரு செலவு அப்படின்றது வரலாம். திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது தேவை, விட்டு கொடுத்து போகிறது அப்படின்றது தேவை. அதே மாதிரி பாருங்கள், உங்களோட கம்ஃபர்ட் ஏதோ ஒரு விதத்தில் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல இருந்ததை விட நான் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கேன்ப்பா. முதல்ல வந்து பாருங்கள் ஆஃபீஸ் வேனில் போயிட்டு இருந்தேன், நேரமும் வேஸ்ட் ஆச்சு. அதே மாதிரி எனக்கு வந்து பாருங்கள் போகிறதும் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ நான் சொந்தமாக கார் வாங்கிட்டேன், காரில் போகிறேன். அப்போ நான் லேட்டாக கிளம்பி சட்டுன்னு போய் உட்காந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு.
முதல்ல இருந்ததை விட நான் வந்து பாருங்க, முதல்ல ஒரு 10 புடவை வச்சுட்டு மாத்தி மாத்தி போட்டுட்டு போவேன். இப்போ ஒரு 30 சாரீஸ் வாங்குனேன். நான் என்னோட கம்ஃபர்ட்டுக்கு என்னென்னலாம் வேணும்னு ஆசைப்பட்டேன் அத்தனையும் வாங்குவேன் அப்படின்னு சொல்லலாம். இது சுக்கிரன் கொடுக்கக்கூடிய பலன்கள். நல்லா சாப்பிடுறது, வெளிநாடு டூருக்கு போறது, வெளியூருக்கு போறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எனக்கு தேவையானது அத்தனையும் வாங்கிக்கிறது. இது அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் குடுப்பா அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் மூலியமா வரக்கூடிய நற்பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த 5 கிரக சேர்க்கை என்னென்ன மாதிரி சூப்பரான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு குடுக்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனஸ் இருக்குங்க. இருதயம் சார்ந்த பிரச்சனை, அதே மாரி நுரையீரல் சார்ந்த பிரச்சனை, பெண்களுக்கு மார்பகங்கள் சார்ந்த பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதில குட்டி குட்டி மைனஸ். அந்த குட்டி குட்டி மைனஸையும் ரப்பர் வச்சு எரேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒன்லி ப்ளஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, இந்த காலகட்டம் இனிமையான காலகட்டமா அமையும். இப்ப நாங்க சொன்னது வந்து பாருங்க, உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன்கள். இந்த பதிவ பார்த்துட்டு இருக்கோங்க. அம்மா நீங்க சொன்ன மாதிரி, ஓகே இந்த பலன்கள் வந்து பாருங்க, எங்களுக்கு நெறைய நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. இல்ல இந்த காலகட்டத்தில உஷாரா இருக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப நாங்க வந்து பாருங்க, இந்த காலகட்டத்தில திருமணம் பண்ணலான்னு நெனைக்கிறோம். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போலான்னு நெனைக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு, டிவோர்ஸ் நோக்கி போயிட்டுருக்கு. அது எங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா வருமான்னு யோசிக்கிறோம். அதே மாரி பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி ஒரு தொழில் தொடங்கலான்னு நெனைக்கிறோம். குடும்பத்தில எப்ப பாரு ஏதாவது பிரச்சனையா இருக்கு. அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு பிளான் பண்றோம். இப்படி நெறைய விஷயங்கள் நீங்க வந்து யோசிக்கிறீங்க அப்படின்னா, இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா, உங்களோட சுய ஜாதகம் தான். உங்க சுய ஜாதகத்த பார்த்தா, உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் அப்படின்றது தெரியும். தேங்க் யூ.